செய்ய ஆயத்தமா எல்லா விதமான செய்தியையும் கரெக்டா சரியான நேரத்துக்கு முடித்து அவருடைய ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் அவர் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய வார்த்தைகளை பேசும்படி கேட்கும்படி நாங்கள் கூடியிருக்கிறோம். எல்லா விதமான சத்தியத்தின்படி நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க. மக்களுடைய இருதயம் எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதான தேவ செய்தியை கொடுக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூடரும் பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தால் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காமனான ஒரு மசாலா கலந்த ஒரு பிரசங்கம் சொல்லுவாங்கல்ல, அடிதடியா இல்லாத மாதிரி ஒரு மசாலா கலந்த பிரசங்கம் தான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போறேன் பேச போறேன். என்னதான் உங்கள்கிட்ட பேசினாலும் அன்பாலை மாத்திரமே சகலத்தையும் செய்ய முடியும் என்று உங்க மேல இருக்கிற அன்பினாலதான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கத்தையே எடுக்கிறோம். விசுவாசிகள் மேல அன்பு வைக்கிறோம். அந்த அன்பின் நிமித்தம் நீங்க நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்கிறதான அடிப்படை தான். கிறிஸ்தவத்துல நம்ம சரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்து சரியா வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முடிவை எடுக்கணும். நேற்று ஒரு பாஸ்டர் எங்களுக்கு சொன்னாரு, வருஷத்துக்கு ஒரு சர்ச்சை கட்டலாம்னு யோசிச்சுட்டு போய் ஐயா, உங்களுடைய பவருக்கு உங்களுக்கு இருக்கிறதான தரிசனத்துக்குலாம் நீங்க வருஷத்துக்கு 100 சர்ச்சை கட்டணும் அப்படின்னாரு. நீங்க இன்னிலிருந்து 100 சர்ச்சை கட்டணும்னு சொல்லுங்க. காசுக்கு கவலையப்படாதீங்க, ஃபண்டை குறித்து கவலையப்படாதீங்க. நீங்க செய்யறது அவருடைய வேலை. பரத்திலிருந்து செய்ய மறும் பரனென்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து செய்ய மறும் பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் நல்ல மேய்ப்பன் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு, காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு, என்னை காத்திடுவா என்றுமே. அல்லேலூயா. உங்க தரிசனம் பெருசு. நீங்க பெருசா எதிர்பாருங்க, பணத்தை குறித்து பார்க்காதீங்க. ஏன்னா பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். நான் எந்த அளவுக்கு வெறுமையாய் மாறுகிறேனோ, என் ஊற்றிலிருந்து எந்த அளவுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேனோ அந்த அளவுக்கு என் ஊற்றில் நீர் சுரக்கும் என்கிறார். பக்கத்துல தூங்குனா சொல்லுங்க, தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, யார் பக்கத்துல அடி பாருங்க. நான் சொல்றேன்னா யாரும் பக்கத்துல தூங்குவாங்க. ஒரு விஷயம் சொல்லிக்க, யாரும் தூங்குறத பத்தி சொன்னா பக்கத்துல அப்படியே திரும்பி பாருங்க. எல்லாரையும் டக்குனு ஒரு செகண்ட் பாருங்க, யாராவது பாருங்க. பார்த்துட்டு அப்படி இருந்தா தூங்காதம்மா, ஏமாறி அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஃபண்டு பணத்தை குறித்து கவலையே படக்கூடாது. காக்கும் வல்ல தெய்வம் நம்மை காக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு விசுவாசிக்கான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அதனால என் பிரச்சனையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க பிரச்சனை 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 பிரச்சனைன்னு இருக்க, நீ ஒழுங்கா இருக்கியா? முதல்ல நீ கடன் பிரச்சனையானதுக்கு காரணம் யாரு? நீ வீணா போனதுக்கு காரணம் யாரு? நீ சிக்கல் நின்னதுக்கு காரணம் யாரு? நீ ஒழுங்கா இருந்துட்டு, நான் ஒழுங்கா இருந்துட்டு கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? சரியானதை கேட்டா நீங்க சரியானதை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்முடைய தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்து விரும்புகிற காரியங்கள் உண்டு. நம்முடைய தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ற? எதிர்பார்த்து விரும்புகிற சில காரியங்கள் உண்டு. நம்ம இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழலாங்கிறத கடவுள் நமக்கு நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாரு. பைபிள் அதான் சொல்லுது, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழறாப்பா, இப்படி நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? இப்படி ஆசீர்வதிப்பாங்கிறார். தேவன் விருப்பத்தை செய்கிறவர்களா நீங்கள் மாறணும். தேவன் என்ன விரும்புகிறார், உங்ககிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதான நோக்கத்தோடு கூட நீங்க பைபிளோ அல்லது பிரசங்கத்தையே கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்கன்னா கடவுள் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார், ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுல இருந்து நான் மாறி அடுத்த வழியில போகணுங்கிறத நினைச்சுக்கிட்டு போகும். அப்ப மனம் திரும்பிதான் வெளியே நீங்க போகணும். அதுல ஒரு 4-5 பாயிண்ட் உங்களோட சுருக்கமா சொல்ல போறேன். ஒரு 5 பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த 5 பாயிண்ட்ல நீங்க நிக்கிறீங்களா, 5 விதமான காரியத்துல நீங்க வாழ்றீங்களா என்று சொல்லி 5க்கு 5 வசனம் தான் சொல்ல போறேன். 5க்கும் 5 வசனம் தான் சொல்ல போறேன். முதல் பாத்தீங்க அப்படின்னா, நாம் தேவனுடைய சாயலா இருக்கிறோமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. முதல்ல தேவனுடைய சாயல். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தேவனுடைய சாயல் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இந்த பிரசங்கம் வேற, அந்த பிரசங்கம் வேற, கான்செப்ட் வேற, சரிங்களா? தேவ சாயலாய் இருக்கிறோமா? அப்ப கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது. வாசிங்க பார்ப்போம்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் அதாவது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் கடவுள் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்மளை உருவாக்கும் போது யார் மாதிரி உருவாக்குனாரு? ஒரு குரங்க மாதிரியோ, ஒரு சிங்கத்தை மாதிரியோ, ஒரு புளிய மாதிரியோ, அது ஒரு கோட்டான மாதிரியோ இல்ல, ஒரு கழுதைய போலையோ அல்ல. கடவுள் நம்மளை உருவாக்குனது எப்படி உருவாக்கியிருக்காரு? தேவனை போல. தேவனை போல மூக்கு, தேவனை போல கண்கள், தேவனை போல நெத்தி, தேவனை போல வாய், தேவனை போல எல்லாம் என்ன பண்றது அவயங்களை எப்படி உருவாக்கியிருக்காரு? கடவுளை போல தன் மனிதனை உருவாக்கின ஒரு தெய்வம் தான் இயேசு. அவன் எப்படி என்ன போலயே இருக்கணுங்கிற விருப்பம் அவருக்கு இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி நினைப்பீங்களா? நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கீங்க, என்ன மாதிரி எல்லாம் பணக்காரனாவும் நினைப்பீங்களா? நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறீங்க, எல்லாரும் என்ன மாதிரியே நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைப்பீங்களா? நீங்க ஒரு நல்ல தங்கம் போடுறீங்க, எல்லாரும் தங்கம் போடணும்னு நினைப்பீங்களா? நீங்க ஒரு நல்ல வாகனம் வாங்குறீங்க, நீங்க நினைப்பீங்களா எல்லாரும் எங்க சர்ச்சில் இருக்க எல்லாரும் வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்களா? வாங்க நினைப்பீங்களா? கவனிங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறீங்க, எங்க சபையில இருக்க எல்லாரும் கார் வாங்க நினைப்பீங்களா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? தான் இருக்கிறது போலயே தான் உருவாக்கின மனிதர்களும் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை உடையவர் தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க அப்படி நினைக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்ப தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்க தேவ சாயலை இழந்து போனதுக்கான காரணம் என்ன? நீங்க வாசி பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களேன். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். என்ன சாயலாக உண்டாக்கினார்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் யாரோட சாயல நிக்கிறான்? தேவ சாயல நிக்கிறான். இப்ப மனிதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, காலங்கள் போக போக தேவ சாயலை இழந்து போனான். சொல்லுங்க பாப்போம். அவன் தேவ சாயலை கர்த்தர் கொடுக்கும் போது அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு பாப்போமா? என்னெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு? ஒண்ணு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டார்கள். மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க? தேவ சாயலாக படைக்கப்பட்டாங்க. அப்ப நீங்களாம் யாரோட சாயல்? நீங்க போய் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? கண்ணாடி முன்னாடி நின்னு ஆண்டவரே, இதை இவ்வளவு அழகா படிச்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அழகா படிச்சீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லு. பாருங்க, பல்ல பாருங்க, மூக்க பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, இவ்வளவு அழகா படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அழகை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்றாரு அவர்னா, அவர்களோடு நெருங்கி வாழ, ஐக்கியம் கொள்ள படைக்கப்பட்டார்கள். எதுக்கு படைக்கப்பட்டாங்க? அவரோடு நெருங்கி வாழ, அவரோடு நெருங்கி மக்கள் இருக்கணுங்கிறத படைச்சார். நம்ம நெருங்கி இருக்கிறோமா? மூணாவது என்ன பண்ணாரு? நெருங்கி வாழி அவரோட நெருங்கி வாழ்ந்து பிரசன்னத்தில் வாழ்ந்தாங்க ஆதாம் ஏவாளும். மூணாவது பாருங்க, இந்த பூமியை நிரூபிக்க சகல அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னது? இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சரி பண்ண, ஒழுங்குபடுத்த யாருக்கு அதிகாரம் கொடுத்துச்சு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பாருங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு எதுக்கு அலைகிறோம் நம்ம? அது தேவை, இது தேவைன்னு அலைகிறோம்ல. கடவுள் படைக்கப்படும் போது எல்லாத்தையும் அவனுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துதான் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துதான் அவனை படைச்சாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை என் பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா என்ன பண்றாரு? அறிஞ்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்து படிப்போம். அதாவது 5, ஆதாமும் ஏவாளும் நெருங்கி உறவும் ஒரே மனமா இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? ஒரே மனமா இருந்தாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி எல்லாம் ஒரே மனமாவா இருக்கீங்க? கணவன் மனைவி எல்லாம் ஒரே மனமா இருக்கீங்களா? ஒரே உறவா இருக்கீங்களா? இருக்கிறீங்களா? ஒரே மனமா இருக்கீங்களா? குணமா இருக்கீங்களா? அப்படி நீங்க ஒரே மனமா குணமா இருந்தீங்கன்னா உங்க கணவர்லாம் இந்த பக்கம் வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஸ்திரியானவள் நல்ல நடத்தையினாலும், சொல்லுங்க, ஸ்திரியானவள் நல்ல நடத்தையினாலே தன் புருஷனை ஆதாயமாக்கி கொள்ளுகிறார்.
கணவர் எப்பயுமே மனைவிக்கு கொஞ்சம் பயந்து தான் வாழ்வாங்க. கணவர் எப்பயுமே மனைவி சொல்ல கொஞ்சம் கேட்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? கணவர் எப்பயுமே ஏன் மனைவி பேச்சை கேட்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு தான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது என்று சொல்லி ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொடுத்தார். அப்ப மனைவி நமக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்கங்கிற எண்ணம் யாருக்கு வரும்? கணவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அங்க ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் நெருங்கிய உறவா இருந்தாங்க, ஒரே மனமா இருந்தார்கள். நெருங்கிய உறவு, ஒரே மனமா இருந்தாங்க. பின்னாடி உட்காந்துருக்காம தூங்கலான்னு சொல்லுங்க. உட்காந்துட்டு வந்து தூங்குறதுக்கு வரோம். அல்லேலூயா. நான் சொல்றது பின்னாடி எல்லாம் பார்க்காதீங்க, அக்க பக்கத்துல இருக்கவங்கள பாருங்க. சரிங்க, உங்க பக்கத்துல யாரும் உட்காந்து அவங்கள மட்டும் பாருங்க, நீங்க பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. சரிங்களா? ஓகே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதாமும் ஏவாளும் ஒரே மனமுடையவர்களா இருந்தார்கள், ஒரே எண்ணமுடையவர்களா இருந்தார்கள், ஒரே சமாதானமா வந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்ப ஆண்டவருக்குள்ள என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. பிரசங்க நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாது. உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்? சரி, ஓகே, கவலைப்படாதம்மா. கடவுள் உங்களை கண்ணீர் எல்லாம் துடைப்பார். சரி, முடிஞ்ச எனக்கு போன் அடிங்க, போயிட்டு என்ன விஷயம் சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். எந்த பிரச்சனையாலும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அவங்க எந்த அழுகையோடு வந்து நின்னா பேச முடியாம இருந்தா கூட அதுக்கான தீர்வை தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுவாராக. கண்ணீரை துடைக்கிறவர், கதறலை கேட்கிறவர் கூட. ஓகேங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒரே மனமாய் ஒரே வாழ்ந்தாங்க. சரிங்களா? 6வதாக அவர்கள் என்றென்றைக்கும் வாழக்கூடிய தன்மை உடையவர்களா இருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல? மரணமே இல்லாமல் இருந்தது. கவனிங்க, மரணமே இல்லாத இருந்தது. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிதான் கடவுளை என்ன பண்றாரு? கடவுள் என்ன பண்றாரு? மனிதனை படைத்தார். ஆனா அவன் எப்படி படைக்கப்பட்டான்? தேவ சாயலா படைக்குது. எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்தான். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கடவுளுக்கு விரோதமா எழும்பி கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய் கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை மறந்து அவன் எல்லா தீங்குக்கும் உள்ளாய் மாறுகிறான். அதனாலதான் எபேசியர் புத்தகத்துக்கு அவர் எழுதுவார். 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. எபேசியர் புத்தகம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்ததும் அவரால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்தபடி முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்து போடு. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டவனே அவன் என்னவாயிட்டான்? இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனாய் மாறிட்டான், அசுத்தவனாய் மாறிட்டான், அழுக்குள்ளதான் மாறிட்டான். அவன் என்ன பண்ணணும்னா புதிய மனுஷனாய் மாற்றுவதுதான் தேவாலயம் கொண்டு வருகிற திட்டம். அல்லேலூயா. தேவாலயத்தோட நோக்கம் என்ன? சபையோட நோக்கம் என்ன? விசுவாசிகளோட நோக்கம் என்ன? ஊழியனாகியனோட நோக்கம் என்ன? அந்த பழைய மனுஷனை புதிய மனுஷனாய் மாற்றுவது. அப்ப அதுக்கே வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி, பழைய ஆவி இல்ல, பழைய மனுஷன் இல்ல, பழைய சிந்தனை இல்ல, பழைய துர்குணம் இல்ல, பழைய பெருமை இல்ல, பழைய அகந்தை இல்ல, பழைய அழுக்கு என்ன பண்ணும்? இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு முடியட்டும். புதிதான ஆவி உள்ளவராகி மெய்யான நீதி பரிசுத்தத்திலையும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவன் விரும்புகிற ஒரு காரியம் புதிய ஆவி உள்ளவனாய் நீங்கள் மாறணும். அப்ப இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? எதை கொடுக்க போறாரு? எதை இழந்து போயிட்டீங்க நீங்க?
தேவ சாயலை இழந்து போனீங்க. அப்புறம் என்ன இழந்து போனீங்க? அவரோடு நெருங்கி வாழும் ஐக்கியம் உள்ளவர்களா இல்லாம போனீங்க. இன்னைக்கு ஆண்டவரோட நெருங்கி வாழ்றீங்களா? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரோட நெருங்கி வாழ்ந்தாங்க தானே? ஆண்டவரோட நெருங்கி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டவரோட நெருங்கி வாழ்றோமா? இழந்தீங்க. அப்புறம் என்ன? மூணாவது என்ன பண்ணீங்க? இந்த பூமியை நிறுவக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாரு. இந்த பூமியும் வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதுன்னா அது யார்த்து? கர்த்தர் தான் அது யாருங்க? நீங்க ஏசப்பா நம்ம தானே. இப்ப நம்ம தவறுக்கு ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியல நம்மளால. ஆனா கர்த்தர் சொல்றாரு பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப அன்னைக்கு இழந்துட்டான். ஆனா இந்த 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 சுத்து வட்டாரத்தையும் கர்த்தர் என்ன கொடுப்பாரு? நான் அவர் சாயலாய் மாறும் பொழுது. அல்லேலூயா. ஏன்னா காரோனியாவுல போய் பாருங்க, காரோனியாவே டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பேர் தான் இருக்கு. வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்றாருன்னா, சென்னையில் என்ன பண்ணுது? பாரிஸ் பக்கத்துல என்ன பண்ணுது? டிஜிஎஸ் நகர்னு ஒண்ணு இருக்கு. ஜெபத்தோட்டன் ஒரு ஊர் இருக்கு. அல்லேலூயா. சில ஊர்கள்ல கர்த்தருடைய பேர் மட்டுமே பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுனா அது என்னதுங்கிறார். இந்த சபையில நான் உண்மையா இருந்தனா, இந்த சபையில மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்துல உண்மையா இருந்தனா, கர்த்தர் வானத்தையும் பூமியும் அது நிறைவும் எனக்கு கீழே கொடுப்பார். அப்ப இழந்து போன ஆசீர்வாதத்தை அத்தனையும் கடவுள் எனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன சாயல் இருக்கிறோம் தான், தேவ சாயல் இருக்கிறோமா? அப்ப இந்த பூமியில அனைத்தையும் எனக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தையும் எனக்கு என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப நான் ஒரு இடம் வேணும்னா எனக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் தருவார். அதுக்கு தேவைகள் வரும்பொழுது கர்த்தர் கொடுப்பார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவைகளை அறிந்து உதவி செய்வதுதான் அற்புதம். தேவையில்லாத நேரத்தில் அற்புதம் நடக்காது. பேய் ஓடணும். எங்க சர்ச்சில் ஒரே பேயா ஓடுதுன்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு. ஒரு பாஸ்டர் சொல்றாரு எங்க சர்ச்சில் பேயே ஓட மாட்டேதுங்கிறாரு. என்னங்க அவங்க சர்ச்சில் மட்டும் பேய் ஓடுது, உங்க சர்ச்சில் அங்க பேய் இருக்கு ஓடுது சொல்லுங்க. அங்க பேய் இருக்கு, அந்த சபையில வருதெல்லாம் பேய். அதனால அந்த பாஸ்டர் டெய்லி பேய் ஓட்டிட்டு இருக்கிறார். வார வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போ ஆவியே போ ஆவியங்கிறார். இப்ப நம்ம சபையில போ ஆவின்னு சொல்லவே முடியல. பேய் இருந்தா ஓடும். அல்லேலூயா. பேய் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த சபையில பேய் இருக்கிற பேய் ஓட்டுற வேலை இருக்கு, அங்க பேய் ஓடுது. இங்க பேய் ஓட்டுற வேலை இல்ல, பேய் ஓடல இல்லையா? அப்ப அதுக்கான ஆள் வேணும். குருடன் கண்ணு இயேசுநாதர் வந்து பார்வை கொடுக்கிறவராய் மாறினா அதுக்கான ஆள் அங்க பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கணும். குருடன் இருக்கணும். நல்லா இருக்கிற கண்ணை போய் இயேசுவின் நாமத்தினாலே கண்ணு தெரிவதாக, கண்ணு தெரிவதாக. நல்லாதான் கண்ணு தெரியுது, அப்புறம் என்ன தெரிய போகுது? இல்லையா? இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்க. அவர் சொல்ல நான் இறங்கி தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வார வாரம் சபையில இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்க இறங்கு? நாட்டை எப்பயும் இறங்கிட்டேன். நீ என்ன இறங்க இறங்குன்ற? நான் தான் உங்களுக்குள்ள இருக்கிறேனே. அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சுனாலே எங்க இருக்கிறது? ஆராதிப்பேனா அப்படின்னு பாருங்க. ஆராதிப்பேனா. அவன் சொல்லுவான் என்ன அவங்க சபையில வந்து பேண்ட் அடிக்க மாட்டாங்க, டங்கு டங்கு டங்குன்னு அடிக்க மாட்டாங்க. கை தட்டுற கை தட்டுற கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு. எல்லாரும் ஜோரா ஜோரா கையை தட்டி பாடுங்கன்னு பாட்டு போடுறாரு. ஜோரா கையை தட்டி ஆளாளுக்கு ஒரு விதமா போயிட்டு இருக்கிறாங்க மக்கள். நம்ம வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள். இப்ப நம்ம சபைக்கு பக்கத்துல யாருமே இல்ல. ஒரு தெருவுக்குள்ள சபை வச்சிருக்கோம். நம்ம சபை எங்க இருக்கு? ஒரு தெருவுக்குள்ள அங்க இருக்கு. சிங்க கவியோ சூளை நெருப்போ மக்கள் என்ன பண்ணுவான்? பொல்லாத புயலோ இன்னைக்கு என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு தூக்கம் போச்சுறான். ஓடுறியா இல்ல? அவனுக்கு நம்ம எதிரியாவே இருப்பான். இப்ப அந்த பக்கத்துல வீடு இருக்கு. கேருபீன்கள் சேராபீன்கள். அவன் நல்லா எவ்வளவு அழகா பாடுறாங்க. ஆதி சபையில ரட்சிக்கப்படுற கர்த்தர் அனுதினம் சேர்த்து கொண்டு வந்தார் பைபிள் சொல்லுது. ஆதி சபையில இன்னொன்னு சொல்றது என்ன சொல்றதுன்னா, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள் சொல்லுது. அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் ஆராதனை பிடிக்குது. ஜனங்களுக்கு எல்லாம் ஆராதனை, நம்ம செய்யற ஆராதனை என்ன பண்ணுது? ஜனங்களுக்கு பிடிக்குது. அப்ப பிடிக்கிற அளவுக்கு ஆராதனை நம்ம செய்யணுங்கிறார் ஆண்டவர். ஆராதனை யாருக்கு? பரலோக தெய்வனுக்கு. ஆனா அபிஷேகம் உண்டு.
வல்லமை உண்டு, தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் ஆராதனை வேற. கடைசியில் நம்ம ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, வல்லமைக்காக, சுகத்திற்காக, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு ஆராதனை என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப மனிதன் எதை எழுந்து போனான்? அவன் தேவ சாயலில் எழுந்து போனது. அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் வச்சிருந்தும் இன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. அனைத்தும் வச்சிருந்தும் அவருக்கு கிடைக்கல. சரிங்களா? அல்லேலூயா. ஆறாவது பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு? அவர்கள் என்றென்றைக்கும் வாழக்கூடிய தன்மை, அதாவது உயிருள்ள வரையும் அவங்க நல்லா இருக்குன்றது இதெல்லாம் இழந்து போயிட்டான். இழந்து போனதை திரும்பவும் அவர் கொடுக்க தான் வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் உங்கள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணும்? டெய்லி கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் இங்க இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? இப்ப சபைக்கு வராதவங்க எல்லாம் போய் கேட்போமே, ஆண்டவர் இருக்கிறாதான்னு. அவங்களுக்கு என்ன தெரியல. ஏங்க, வீட்டுல யாரோ ஒருத்தவங்க வந்தாலே நான் வீட்டுல போய் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இங்க இருக்கிறார் தானே. அப்ப எல்லாரும் எங்க வந்திருக்கணும்? அப்ப அதை இழந்து போறாங்க. அந்த அற்புதத்தை, அதிசயத்தை இழந்து போகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. மனிதனின் கீழ்ப்படியாமையினால எல்லாவற்றையும் இழந்து போனா. சொல் பேச்சு கேட்கலன்னா நீங்க இழந்து போயிடுவீங்க. அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? நம்முடைய தேவனுடைய சாயல்ல நாம் இருக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம், என்ன சாயல்? தேவ சாயல். சொல்லுங்க பாப்போம், மூஞ்செல்லாம் காட்டுங்க பாப்போம். தேவ சாயல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவ சாயல் எப்படி இருக்கணும்? இருக்கணும். உங்க முகம் அப்படியே இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு சனிச்சுக்கிட்டு பார்க்க பயமா இருக்கு சத்தியமா. சில முகத்தெல்லாம் பார்த்தா என்னோட பேசலாமா பேசக்கூடாதா, நம்ம பேசினா ஏதாவது நினைச்சுப்பாங்களான்ற மாதிரி இருக்கு. இது எந்த குணத்துல இருக்கு? இப்ப நல்ல குணத்துல இருக்கா, கெட்ட குணத்துல இருக்கா, புரிஞ்சிக்கவே முடியாம இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் பேர் யார் சாயல்ல இருக்கணும்? ஜோதி அம்மா, அவங்கள பார்த்தா அப்படியே கடவுள் மாதிரியே இருக்கீங்கம்மா. அம்மாவை பார்த்தா அப்படியே அழகா கடவுள் மாதிரியே இருக்கீங்க. அந்த தன்மை முகத்துல அப்படி தெரியுதுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாஸ்டரை பார்த்தா உண்மையாக ஒருத்தர் பேசும்போதெல்லாம் ஒரு கடவுளுடைய குணாசி எப்படி இருக்கிறத நான் பாக்குறேங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லணும் உங்களை பார்த்து. எப்ப பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டு ஜனிச்சுக்கிட்டு அவனை சொல்லிக்கிட்டு இவனை சொல்லிக்கிட்டு தேவ சாயல இழந்து 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 நீங்க கடவுள் உங்களுக்கு யாரை கொடுத்து அனுப்ப போறாரு? தேவ சாயலை கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசுனாரு சித்திரவாதம் பண்ண கூட அடிச்சு பிச்சை எடுக்க கூட ஏசுனாரு என்ன பண்ணாரு? ஆண்டவரே, நான் நீருடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்ன நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொன்னார், டேய், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறோம், உனக்காவது கட்டி தான் வச்ச சீலுவை காலு எல்லாம் அடிச்சு நொந்து நூலாக்கி வச்சிருக்கானோ ராஜ்யத்துக்கு வருவான். எத்தனை நாள் அவனுக்கு சொன்ன இயேசுவை பத்தி நீ கேட்டியா? நீ சாவடா போடான்னு சொன்னாரா இயேசுனாரு? நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? படுட்டும் படுட்டும், அவன் படுட்டும், பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும், படுட்டும் படுட்டும் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுங்களா? இயேசுனார் என்ன சொல்ல? அப்படி சொல்லவே இல்லை. அடுத்தவன் வீணா போறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அடுத்தவன் வீணா போறத பார்த்து சந்தோஷப்படுறாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், செருக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும், எவனிடத்தில் குறைவாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் குறைவாய் கணக்கு கேட்கப்படும். அல்லேலூயா. யாரையும் சபிச்சிடாதீங்க, யாரையும் வீணா போயிடும் மண்ணா போயிடும் சொல்றாதீங்க, யாரையும் திட்டுறாதீங்க. அப்படியே உங்களுக்கு அது வரும். உண்மையே சொல்றேன். நீங்க வேணா செஞ்சு வேணா பாருங்க. நீ ஒருத்தனை மண்ணா போயிடுவேன்னா நீ மண்ணா போக போறேன்னு அர்த்தம். நீ நான் ஒருத்தனை நாசமா போயிடுவேன்னா நீ நாசமா போறன்னு அர்த்தம். நீ விளங்கமா போயிடுவேன்னா உன் வீட்டுல யாரோ ஒருத்தன் விளங்கமா போறன்னு அர்த்தம். யாரையும் சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும். சத்துருக்கள் என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க. சபிக்கட்டும். எவ்வளவு சாபம் நீங்க வாங்குறீங்களோ, பாவம் எவ்வளவு பெருகிறதோ கிருபையும் பெருகுன்றது. சாபம் உங்க மேல எவ்வளவு வருதோ சோத்திரம். அல்லேலூயா. சாபம் அல்லேலூயா. எது வேணாலும் சொல்லிக்க. திட்டு 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 எவ்வளவு திட்டு புரஜாதியான். எவ்வளவு திட்ட 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 என் வளர்ச்சியை தடுக்க யாராலையும் முடியவே முடியாது, தடுக்கவே முடியாது. ஏசுனாரு பிசாசால் பிசாசு தோத்தலான்னு சொன்னாங்க, என்னென்னலாம் தூசிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க. ஏசுனார் வளர்ச்சி யாராவது தடுக்க முடியுதா? கண்டங்களை கலக்கிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் முதல் பாயிண்ட் தேவ சாயலை இழந்து போனோம். 5 பாயிண்ட் போக முடியாது பிறகு. ஆனா நம்ம முதல் சாயல். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஒரு விஷயம், இயேசுவை போல பூரணராய் மாற வேண்டும் என்பது தேவ விருப்பமா இருந்துச்சு. எல்லாரும் யார் மாதிரி இருக்கணும்? பிதாவுக்கு எல்லாரும் யார் மாதிரி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணுமா? இயேசு எப்படி இருந்தாரு? அன்புள்ளவரா இருந்தாரு, பண்புள்ளவரா இருந்தாரு, பாசமுள்ளவரா இருந்தாரு, நேசமுள்ளவரா இருந்தாரு, எதிரியையும் சிநேகிக்கக்கூடிய அன்பு இருந்துச்சு. ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை காட்டுறவரா இருந்தாரு, மரண தருவாயிலே ஒருத்தனுக்காக பரிதவிக்கிறவரா இருக்கிறாரு, பாவம் செஞ்சு அத்தனை பேரையும் மன்னிக்கிற குணம் அவருக்குள்ள இருந்துச்சு, எல்லாரு மேலேயும் ஒரு சிநேகமா இருந்தார். அப்போ ஒரு மனிதன் யார மாதிரி மாறணும்? இயேசுவை மாதிரி மாறணும். அப்ப எப்படி இருந்தான்? இயேசுவை போலதான் இருந்தான். கபடம் இல்லாதவனா இருந்தான். பாவனா என்னன்னு தெரியாம இருந்தான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடி நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி உங்களை நான் அழைத்திருக்கிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம எல்லாரும் என்னவா மாறணும்? பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம், கெட்டு போயிருக்கிறோம். ஒருவனும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அவர் கீழே வந்தவர். தேவன் ஒரு தம்முடைய ஒரே பேரான குமாரன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவரை இந்த பூமிக்கு கொடுத்தவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் யார மாதிரி மாறணும்? இயேசுவை போல மாறணும். எல்லாரும் யார மாதிரி மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதனாலதான் நம்ம மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம், அதாவது 45 வாசிங்க பார்ப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற, எப்படி செய்வதினால், அதுக்கு மேல வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை எல்லாம் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இது இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. சொல்றாரு, இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு என்னவா இருக்கீங்க? புத்திரரா இருக்கிறீங்க. அவருக்கு பிள்ளையா இருக்கீங்க. இப்படிலாம் செஞ்சாதான் புள்ள. ஞானஸ்நானத்துல புள்ள இல்ல. எப்படி செஞ்சா? சத்ருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா நம்மளால? இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் செஞ்சாதாங்க தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியும். இதெல்லாம் செஞ்சாதான் பிள்ளையா இருக்க முடியும். கோபம் இருக்குதான், கஷ்டமா தான் இருக்கு. எப்படா வாழ்றதுன்னு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றது தான் தேவ பிள்ளை. அதுக்காக தான் நீ கிறிஸ்டின்ஸ்க்கு வந்திருக்க. இங்க மாவளுக்கு போட்ட மாதிரி இங்க வந்து போடலாம் நினைக்காத. அங்க வத்தி கொளுத்துற மாதிரி இங்க வந்து வத்தி கொளுத்தலாம் நினைக்காத. அங்க புளி போட்டு விளக்க கழுவுன மாதிரி இங்க விளக்க கழுவுறது இல்ல. புளி போட்டு உன் உள்ளத்தை கழுவணுங்க. யோசிப்பினால கழுவணும், இயேசுவின் ரத்தத்தால கழுவணும். அங்க வாழ்ந்த வாழ்க்கையை இங்க வந்து வாழ்ந்துக்கலாம். எல்லா டூடிதையும் பண்ணிக்கிட்டு மாவளுக்கு போடலாம். என்னது, மகத்துக்கு வந்தா 2 தேங்காய் உடைச்சு மாவளுக்கு போட நினைக்கிறீங்களோ? கதைக்கு ஆகாதுங்க, கதைக்கு ஆகாது. இந்த இயேசு உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, இது வேறு, அது வேறு. அங்க வந்து என்ன பண்ணலாம்? சாமி கும்பிட்டு வந்து என்ன பண்ணலாம்? பாவம் செய்யலாம். சாமி கும்பிட்டு வந்து என்ன பண்ணலாம்? ஒருத்தனை அடிக்கலாம். சாமி கும்பிடுற இடத்துலயே ஒருத்தனை அடிக்கலாம். சாமி கும்பிடுற இடத்துலயே ஒருத்தனை அடிக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு காவல் வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. பேதுரு தன் பட்டயத்தை எடுத்து ஒரே விட்டு காதை வெட்டிட்டாரு. நீ தாண்டா சிறந்த சீசன். என்ன பிடிச்ச உடனே கோவம் வந்து எப்படி வெட்டா பாரு. நீ தானே சீசன், இத்தனை நாள் என் கூட இருந்துக்கு நீ தான் அதை வெளிப்படுத்தின அப்படின்னு நீங்கள் நானும் தான் சொல்லியிருப்போம். பத்தியா, இதை தொட்ட உடனே உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? இத்தனை நாள் நான் வந்து ஊழியம் செஞ்சதுக்கு ஆதாரமே பேதுரு தாங்க. பேதுரு உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. இயேசு என்ன சொன்னாரு? பேதுரு பட்டயத்தை கீழே போடு. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே மடிவான். உனக்கு யார் இந்த வரைமுறை? இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கு, எப்படி அவனை நீ வெட்டலாம்? அது பாவம் இல்லையா? அவனுக்கு எவ்வளவு வலிக்கும்?
அவன் எவ்வளவு வேதனைப்படுவான் ஒரு காதல் இல்லைன்னு சொல்லிட்டு. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல் பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல் அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. அல்லேலூயா. கத்தியை கீழே போடுன்ட்ட ஓடுனோடனே இந்த ஆள் யார் தெரியுமா? இந்த காதை வெட்டினால காது வெட்டப்பட்டவன் தெரியுமா? இயேசுவை பிடிக்க வந்தவன், இயேசுவை அடிச்சவன். இயேசு அந்த மண்ணில் விழுந்த காதை எடுத்து கடைசி ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த காதோட காதை ஒட்டி அல்லேலூயா பாக்குறான். ஆனா அடிக்க வந்தவன், அவனை சிறைபிடிக்க வந்த அவர் என் காதுக்கு அற்புதம் செய்யறாரு. இதாங்க இயேசுவோட குணம். சத்துருக்களை மன்னிக்க உங்களால முடியல, வைராக்கியம் வீம்பு, அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன், ஐயோ அவன் வீட்டுக்கே போக மாட்டேன், வைராக்கியம் வைராக்கியம் வீம்பு பெருமெல்லாம் தூக்கிட்டு ஓடு இயேசுவி நாமத்துல. இதெல்லாம் இருந்தா இயேசுபாட்ட இருக்கவே முடியாது. மூர்க்கம், அடுத்தவனை குறித்த பேச்சு, இதெல்லாம் வேணாங்க. இயேசுவை போல நீங்க மாறணும், இயேசுவை போல மாறணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவை போல மாறும்படியாய் பூரணராய் மாறும்படி கடவுள் இருந்தார். நீங்க மாறி பாருங்களேன். உலகத்துல கிடைக்காத சிற்றின்பம், உலகத்துல கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் கூடவே வருங்கிறார். பரலோக ராஜ்யம் செத்தா போறது இல்ல, பரலோக ராஜ்யத்தை இங்கேயே பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தை இங்கேயே நீங்க பார்க்கலாம். எப்ப பார்க்க முடியும்? மனம் திரும்பவும் தான் பார்க்க முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை கூட பார்க்கலாம். நீங்க தூக்கி போட்டிருக்கல, பேசினதுக்கு இல்லவே இல்லை, அடிச்சு பிச்சு போட்டோட மன்னிங்கிறார். பிரபல குணம் வரணுங்கிறதுக்காக நானே என்ன பண்றேன், இதெல்லாம் பேசிட்டு எதிரியையும் மன்னிக்கிற குணம். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை போல மாறுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் வந்து பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்களே. உங்க கூட சந்தோஷமா இருந்துச்சு, சரியா சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க தான் உங்களுக்கு பிடிக்குது. அவங்க கூட அன்பு செலுத்தாதீங்க. உங்க மேல யார் அன்பு செலுத்துறியோ, யார் உங்க மேல கோவப்படுறாங்களோ, யார் உங்களை எரிச்சலா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பழக்கம் வைங்க. இவங்களை காட்டிலும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அவரை அடுத்து வாசிங்க. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நீங்க விசேஷமா உங்க சகோதரன் மேல நீங்க அனுபவிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்ல. சகோதரன் அல்லாத நீங்க அனுபவிக்கிறது விசேஷமா இருக்கும். வாசிங்க. ஆயக்காரரும் அப்படி ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. அந்த 5:48 வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும்? பூரணமா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறணும். அதுதான் கடவுள். அப்படி மாறி பாருங்க. உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் கேட்காத உங்க ஜெபம், இது வரைக்கும் கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதங்கள், இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க சபைக்கு வரீங்க. சபைக்கு எதுக்கு வரீங்க? ஏதோ நல்லதை பெற்றுக்கொள்ள தானே வரீங்க. வலிய மாறணும், துக்கம் மாறணும், சமாதானம் வர்றதுதானே வரீங்க. ஆனா ஒன்னும் மாறல உங்கள்கிட்ட. கடவுளை நீ எப்ப பார்த்தாலும் கடவுளை என்ன ஆசீர்வதிக்கல, கடவுள் என்ன கஷ்டப்படுத்துறாரு, கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வியாதி உண்டு, எல்லாருக்கும் வறுமை உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அது நிரந்தரமா இருப்பதில்லை, எல்லாம் கடந்து போகும். ஆனா சில வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நிரந்தரமாவே குடிக்கொண்டு இருக்குது சில விஷயம். பெருமை இல்லாதவங்க இல்லவே இல்லை, எல்லாம் பெருமையா தான். ஒரு நாள் பெருமையும் கடந்து போடும். பொய் சொல்லாம இல்லை, பொய்யும் ஒரு நாள் கடந்து போடும். திருடாம இல்லை, வந்திருக்கோம் எல்லாருமே திருடு இருப்போம். ஏதோ ஒரு வகையில எங்கேயாவது திருடி இருப்போம். திருடாமலாம் இருக்கணும். நாவப்பழத்தை திருடு இருப்போம், பொய்யாப்பழத்தை திருடு இருப்போம், இல்லை அடுத்த வீட்டு குட்டியில மீனை பிடிச்சிருப்போம், மகத்துக்கல்ல ஏதாவது பந்து வந்து தூக்கிட்டு வந்திருப்போம், இல்லை ஏதாவது திருடு இருப்போம். திருடுக்க மாட்டோம். ஆனா அந்த திருடு அப்படியே திருடனா இல்லை. ஒரு நாள் அந்த திருடு என்ன விட்டு கடந்து போச்சு. ஒரு நாள் ரொம்ப வறுமைப்பட்டோம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். அந்த சாப்பாடு அப்படியே வறுமையிலே நான் வாழல. ஒரு நாள் அந்த வறுமையை என்னை விட்டு கடந்து போச்சு. ஒரு நாள் கடன் பிரச்சனையிலேயே கஷ்டப்பட்டேன். அந்த கடனும் ஒரு நாள் போயிடுது. ஒரு நாள் வியாதியிலே கடந்தேன். ஒரு நாள் கர்த்தர் வியாதியை விட்டு கடந்து போக செய்யலாம். இதெல்லாம் கடந்து போகும். நம்ம கூட இருக்கிறதுக்காக கடவுள் வைக்கல. உன்னை கூடயே வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தா கடனை கூடயே வச்சுக்க, கஷ்டத்தை கூடயே வச்சுக்க, வயிற்று வலியை கூடயே வச்சுக்க. இல்ல இல்ல நீங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடந்து போகிறதுக்கான வழியை பெற எல்லாத்தையும் கடந்து போகணும். தூக்கி போட்டுருங்க, கடந்து போகட்டும். கசப்பு, வெறுப்பு, காயம் எல்லாம் கடந்து போனது ஐயா, கடந்து போகணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க தான் கஷ்டப்படணும். ஆனா ஏசப்பா எனக்கும் வியாதி இருந்துச்சு, எனக்கும் செஞ்சலம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளா என்னை விட்டு அது என்ன பண்ணுச்சு. எனக்கும் பெருமை பேச்சு என்று இருந்துச்சு தான். எனக்கும் அகந்தையா பேசுவேன். நானும் பாஸ்டர்லாம் தாறுமாறா பேசுவேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிதுன்னு என்னிடம் எல்லாமே ஒன்னொன்னா போச்சு. நான் அதை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சேன். கடந்து பூரணனாய் மாற ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இன்னொரு 10 வருஷத்துக்கு பேசினா என்கிட்ட பேசுறதுக்கே நீங்க என்ன பண்ணணும்? 10 வருஷத்துக்கு பிறகு பேசுறீங்கன்னா ரொம்ப இன்னும் பயங்கரமா இருக்கும். பாருங்க, உயிரோட இருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா நான் இல்லைன்னா நீங்க நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அதுன்னு சொல்லிடுறேன். நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பிரசங்கத்துல அருமையும் உங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஒருவேளை ஆண்டவர் என்னை தூக்கிட்டாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ இந்த ஆள் பிரசங்கத்தை விட்டுட்டோமே, கொஞ்ச நாள் பூமியில வாழ்ந்துருக்கலாமே, நாள் பூமியில இருந்திருக்கமாச்சு அப்படின்னு நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. பாருங்க, இதுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பண்புகள் நமக்குள்ள வர வேண்டும். ஆண்டவருடைய பண்புகள் நமக்குள்ள வருவதுதான் இயேசுவை போல மாறுவது. இயேசுவை போல மாறுவதுன்னா பண்பு வரணும். இயேசுவை போல பண்பு. இயேசு என்ன செஞ்சாரோ அது அத்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதான ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். சரிங்களா? மூன்றாவது ஒரே ஒரு காரியம். சரிங்களா? வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரா? உங்கள் பிதா நீங்க செய்கிற கிரியையை பார்த்து மகிமைப்படணும். மனுஷன் செய்யற கிரியைனா நீங்க தானே. நம்ம மனுஷர் பார்க்கணும். அதான் நம்ம செய்யற கிரியைகளை மனுஷர்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரியல என்னது? சாட்சியான வாழ்க்கை, சாட்சியான
சரி, எப்படி சாட்சியால வாழ்றது அப்படின்னு கேட்டா, யோசேப்பு இருக்காருல்ல, ஒரு பெண்ணு தன்னை கட்டி பிடிக்க வந்தும் ஓடிட்டாரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது குற்றம் பண்ணல, எங்க பண்ணும்போது குற்றம் பண்ணல. திடீர்னு கட்டத்துல ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போகும்போது கூட ராஜா கிட்ட என்ன பண்ணல, தலை வணங்கவே இல்ல. அவன் நினைக்கிறான், எப்படா இந்த கடவுள், யாரா அந்த கடவுள், இஸ்ரவேல் கடவுள். நான் இருக்கிற வாழ்க்கையை பார்த்து என் கடவுளை அறிந்து கொள்ள விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து யாரா இந்த பையன், இப்படி உண்மையா இருக்கிறான், யார் இவன் கடவுள்? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். உன் கடவுள் யாருன்னே தெரியாது. உன் நடை உடை பாவனங்களை பார்த்து, உன் கிரியைகளை பார்த்து உன் கடவுள் யார் என்று கேட்கிறான். அல்லேலூயா. நீங்க யாரை கும்பிடுறீங்க? இயேசுவை கும்பிடுறோம். இயேசுவை கும்பிடுறவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே. சிலர் கேட்பாங்க, நீங்க இயேசுவை கும்பிடுறீங்களா? சிலர் என்ன, ஐயா, சிலர் என்ன பார்த்தனே ஐயான்னுவாங்க, இந்தாங்க ஐயா அப்படின்னுவாங்க. ஏன் ஐயான்னு சொல்றாரு? ஏன் ஐயான்னு சொன்னீங்க? இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா நீங்க ஒரு பாஸ்டா இருப்பீங்களோன்னு நினைச்சுதான் சொன்னேன். பேசுறது சிலருக்கு ஐயா மாதிரி இருக்குமா? நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்தோன்னே மத்தவங்க உலகத்தை என்ன பண்ணணும், இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பேச்சு பேசணும்? தெருவில் உட்காந்து என்ன பேசணும்? ஏசப்பை பத்தி பேசணும், இல்ல நற்கிரிகளை பத்தி பேசணும், நல்லதை பத்தி பேசணும். கெட்டதை பத்தி பேசுறீங்கன்னா தேவன் மகிமைப்பட மாட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றோம், நம்ம நற்கிரியைகளை பார்த்து. அப்ப யோசேப்பு நற்கிரியைகளை பார்த்து இப்படிப்பட்ட விவேகம் உள்ள தேவ ஆவி பெற்ற மனுஷனா ஒரு தரமும் பார்த்தே இல்லை. தேவனை எப்படி பிரதிபலிக்கிற ஒரு குணம், இயேசுவை பிரதிபலிக்கிற குணம், இயேசுவை எப்படி காட்டுற ஒரு குணம். அப்ப உங்க மூலமா கடவுள் மகிமை விடணும். உங்க தெருவுல, உங்க ஊர்ல என்ன பண்ணும்? இஸ்ரவேலின் தெய்வம் சரியான தெய்வங்க, உங்க தெய்வம் சூப்பரான தெய்வங்க. எப்படி நான் சொல்றேன்? உங்களை வச்சுதான் சொல்றேன். உங்க வாழ்க்கையை வச்சு, உங்க வாழ்க்கை தரத்தை வச்சு உங்க தெய்வத்தை அவர்கள் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்து. தானியேலும் அப்படிதான் மகிமைப்படுத்து. நீங்க பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அப்போஸ்தலர் எழுதப்பட்ட புத்தகத்துல எல்லாம் ஆதி சபையில போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? தேவனை மட்டுமே தான் மகிமைப்படுத்துவாங்க. அவங்க வாயிலிருந்து தன் புகழ்ச்சி வரவே வராது. பேதுரு யோவானும் ஒரு பிறவி சப்பானியை குணப்படுத்திட்டாங்க. பேதுரு யோவானும் ஒரு பிறவி சப்பானியை குணப்படுத்திட்டாங்க. உங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன உடனே சப்பானி எழுந்து துள்ளி குதிச்சுட்டான். குதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் பேதுருவை கட்டி கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஆசி பாத்தீங்கன்னா எல்லாரும் பேதுருவை கட்டி பிடிச்சுக்கிட்டு பிடிச்ச பிறகு பேதுரு அங்க சொல்லுகிற ஒரு வேடம் மட்டும் பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல, இவளை நடக்க முடியும் என்று என்னன்னு சொல்லிட்டு அது கீழே நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இயேசுதான் அந்த அற்புதத்தை செஞ்சார். உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை வந்திருக்கா? உங்களுக்கு உதவி செஞ்சோம் நம்ம நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பான்ல, அந்த உதவி செஞ்சவன் என்னைக்காவது ஞாபகப்படுத்திருக்கீங்களா? தன் ஜீவனை கொடுத்த இயேசுக்காக சொல்றான், ஆண்டவர் இது எங்களால இல்ல, பேதுரு தான் அற்புதத்தை செய்யறாரு. ஆனா ஆண்டவர் பேதுரு என்ன சொல்றாரு தெரியுங்களா? எங்களால் அல்ல, தேவனால மட்டும்தான் செய்யணும். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அது காரணம் நான் இல்ல, என் ஆண்டவர் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் இல்லையே. கொஞ்சம் முன்னேற்றம் வந்துட்டாலே பேச்சு, பெருமை, அது இது லோட்டல். கடவுள் எப்படிங்க ராஜ்யத்தை நம்பி கொடுப்பாரு? எப்படி ஆசீர்வாதத்தை நம்பி கொடுப்பாரு? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை எப்படி கற்றுக்கொள்ளாமல் போனீங்க? கொஞ்சம் நல்லா இருந்துட்டா உன் பேச்சை பார்க்கணுமே. ஆனாங்க நீங்க எந்த அளவுக்கு உயர போறீங்களோ அந்த அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்டேன். மேன்மை ஒருவருக்கு மட்டுமே போயிட்டு இருக்கணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. நீங்க எந்த அளவுக்கு மேல போறீங்களோ நீங்க கீழே வரணும். இயேசு மேல போகணும். இயேசுவை எந்த அளவுக்கு மேல அனுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ, மேல உயர்த்திக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட என்ன பண்ணும்? பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கழுதையா இருந்து இயேசுவை மேல உட்கார வைக்கணும்.
நம்ம தான் இயேசு மேலேயே உட்காந்துட்டு போறோம். கழுகை போல சுமப்பவரே நல்லாதான் இருக்கு பாட்டு. கழுகு மாதிரி அவரை வச்சுட்டு அவர் மேல உட்காந்து குதிச்சுட்டு ஓடிட்டு இருக்க. நான் அப்படி இல்லை, கழுதையை போல மாறி இயேசுவை மேல உட்கார வச்சுட்டு நான் பயணிச்சேன். இயேசு எப்பயுமே மேலதான் இருக்கணும். இயேசு எப்பயுமே எனக்கு மேலதான் இருக்கணும். இயேசுவை தவிர வேற யாரையும் நான் உயர்த்தி பேச மாட்டேன். என் பசங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு கீபோர்டு கிளாஸ்க்கு அனுப்பி விட்டு சொன்னேன், தம்பி எல்லாரையும் நல்லா பேசு, எதையும் தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்காத. என்னை பத்தி கூட நிறைய பேர் நல்லது பேசுவாங்க, கெட்டது பேசுவாங்க. எதுவுமே நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல கரெக்டா இருக்கு. பெருமையா என்னைக்கும் பேசாத, ஸ்டைலா என்னைக்கும் பேசாத, நார்மலா இரு, ஒரு சாதாரண ஒரு மனிதனா இரு. ஒருத்தன் மேல உட்காந்தா நீ கீழே உட்காரு, கத்துக்க. அவரெல்லாம் பேசிட்டு வருவான். எனக்கு ஐசக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், நிறைய விஷயம் நான் சொன்ன கேட்பான். காலங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாற்றும், மிக பெருசா மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் குணங்களை சொல்லி கொடுக்கணும். நம்ம எந்த மேல்தட்டுக்கு போயிருந்தா கூட சரி, வீடு நிறைய பணம் இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் மட்டும்தான் பெரியவர். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய எல்லா பொருள், பணம், இந்த படிப்பு, அந்தஸ்து, உறவு எல்லாம் அது ஒருவருக்கு அவரை மட்டும் மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனா வாழ ஆண்டவர் விரும்புறார். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் நீங்க செய்யற கிரியைகளை மனுஷர்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்து. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து, நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணும், ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்க்கணும், பரவாயில்லையே அவங்க என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டு கொடுக்கணும். ஏங்க ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் இல்லைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டது இல்ல விஷயம், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதான் பார்ப்பான். எப்பயுமே சொல்லுவான், நல்ல கலெக்டரா இருக்கணும் முக்கியம், கலெக்டரா இருக்கிறது முக்கியம் இல்லை. எல்லாம் கலெக்டர் ஆகலாம், படிச்சா எக்ஸாம் எழுத எல்லாம் கலெக்டர். ஆனா அவன் என்ன சொல்லி கொடுக்கணும், நீ நல்ல கலெக்டரா இருக்கணும், போலீஸ்காரனாயிரு, நல்ல போலீஸ் ஆயிரு, லஞ்சம் வாங்காத, அதை நடிக்காத, கிறிஸ்து சொல்லி கொடுத்த மாதிரி நீ என்ன பண்ண, அதிகாரத்தை பின்பற்று, நல்ல கலெக்டரா இரு, நல்ல சிஎம் ஆறு, நல்ல முதலமைச்சராய் மாறு, நல்ல ஒரு எம்எல்ஏவா இரு. சர்ச்சில் உள்ளவங்களும் ஒரு எம்எல்ஏ ஆக்குங்க, சர்ச்சில் உள்ளவங்க ஒரு பிரசிடண்ட் ஆகி மாறட்டும், சர்ச்சில் உள்ளவங்க ஒரு வார்டு மெம்பரா மாறட்டும், சர்ச்சில் உள்ளவங்க என்ன அரசியலுக்கு போகட்டும், சர்ச்சில் உள்ளவங்க ஒரு கலெக்டர் ஆகட்டும், சபையில இருக்கிறவங்க ஒரு டாக்டர் ஆகட்டும். ஆகிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்கணும், கலெக்டர் டாக்டர் ஆன பிறகு அப்படியே நீ பெரிய பந்தா அப்பயும் உட்காரணும், கீழே கலெக்டர் ஆனா உட்காரணும், சர்ச்சில் வந்து நீ பெரிய கார்ல வந்து கூட ஞாயிற்றுக்கிழமை எங்க உட்காரணும், காரெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காரணும். கலெக்டரா வரக்கூடாது, ஒரு விசுவாசியா வரணுங்க. நீ யோசிப்பான், ஒரு கலெக்டர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சபையில, ஒரு டிஎஸ்பி வந்து சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுதாங்க கடவுளை நீ படுத்துற மேன்மை. உயர போயிட்ட உடனே அவனுக்கு நாரம் பத்தாது. உயர கொஞ்சம் போயிட்டீங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா, நேரம் இல்லை ஐயா, ஞாயிற்றுக்கிழமை லீவு தர மாட்டாங்க ஐயா, நீ மகிமைப்படுத்துறியா, நீ மகிமை சும்மா கிடக்கிறத சபைக்கு வரதா, கொஞ்சம் போன பிறகு லீவு கிடைக்க மாட்டேது, அது கிடைக்க மாட்டேது, இது கிடைக்க மாட்டேது. கடவுள் ஒண்ணு புழுதியிலிருந்து தூக்கினாரு மறந்துட்டிய, கடவுள் ஒண்ணு குப்பையில இருந்து தூக்கினாரு மறந்துட்டிய, கடவுள் ஒண்ணு அவனுடைய அசுத்தம் ஒண்ணு நிறைய பேர் பேசக்குள்ள ஒண்ணு தூக்கினாரு மறந்துட்டிய. அவரை மகிமைப்படுத்த தானங்க அந்த உயிரே இருக்கு, அவரை மகிமைப்படுத்த தானே அந்த உயிர் ஓடிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, வாழ்ற ஒவ்வொரு அசைவும் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். ஒப்பு கொடுக்க போறோம், மேல எழுந்திருக்க போறோம். நான் வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம சொல்லிக் கொடுங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. கடவுளுக்காக நீ எதை இழந்தாலும் அதை 100 பெற்றுக் கொள்ள முடியும். கடவுள்கிட்ட பேசுங்க பாப்போம், கடவுள்கிட்ட பேசுங்க பாப்போம், கடவுள்கிட்ட பேசுங்க பாப்போம். பேசப்பா அவையான